தற்போது இந்த வளைகுடா நாட்டில் வந்து இந்த போர் பதட்டம் வந்து ஏகதேசம் எல்லாரும் தெரிஞ்சிருப்பீங்க. ஏகதேசம் உலகம் முழுவதும் இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாட்டே தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இப்போ சமீபத்தில் ஒரு 3-4 நாளாக பஹ்ரைன், துபாய், குவைத், சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் வந்து ஈரான்லேருந்து மிசைல் அடித்து கொஞ்சம் சின்ன சின்ன பாதிப்புகள், பெரிய அளவில் பாதிப்பு இல்லைனாலும் பெரிய ஒரு பதட்டமான சூழ்நிலையாட்டம் இருந்துகிட்டு இருக்கு, எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இதே போல் சுமார் 1990 டைமில் வந்து ஈராக்கு குவைத் யுத்தம் ஒன்று எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கீங்க, நிறைய பேர் நேரில் அறிஞ்சிருப்பீங்க. அந்த டைமில் நானும் அந்த டைம்லேயே சவுதி அரேபியாவில் இருக்கேன். அப்போது நான் ஃபஸ்ட்டு சவுதி அரேபியா வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்தில் அந்த யுத்தம் தொடங்கிச்சு. அதாவது வந்து ஈராக்குக்கும் குவைத்துக்கும் ஒரு நம்ம பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இந்த காஷ்மீர் பிரச்சனை இருக்கக்கூடிய மாதிரி ஒரு எல்க தகராறு. அது அந்த பெட்ரோலியம் சம்மந்தப்பட்ட ஒரு இது. அதில் கொஞ்சம் அப்பப்போ நம்ம காஷ்மீர் பிரச்சனை பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்க போல் அங்கேயும் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருந்திருக்கும் போலுக்கு ஏற்கனவே. அது திடீர்னுட்டு ஒரு டைமில் வந்து அந்த பேச்சுவார்த்தை ஒரு முடிவுக்கு வராதனால என்ன பண்ணாங்கன்னுச்சுன்னா, ஈராக் வந்து குவைத்தை அட்டாக் பண்ணி ஒரே ராத்திரியாக மொத்தம் குவைத்தையும் ஆக்கிரமித்து மொத்தம் கைப்பற்றிட்டாங்க. அப்புறம் தான் அலர்ட் ஆனது. கல்ஃப் கண்ட்ரி எல்லாம் சேர்ந்து ஈராக் கூட ஃபைட் பண்ணி எடுத்து நம்ம இதாச்சு. அந்த டைமில் வந்து இதே மாதிரி சவுதி அரேபியாவுக்கும் பெரிய ஒரு அச்சுறுத்தல் இருந்தது. அப்பப்போ மிசைல் வரும், சைரன் ஒலிக்கும், நாங்கள் வேலை செய்துட்டு இருக்கக்கூடிய இடங்களில் பயந்து ஓடி ஒளிஞ்சது, அந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் உண்டு. அப்போது அது எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு அனுபவம். ஆனால் அந்த ஒரு பயம் இப்போ மனசில் இல்லை. இப்போ இந்த ரீசெண்டாக உள்ள இந்த ஈரான் அட்டாக் பண்ணக்கூடிய டைமில் எனக்கு காரணம் அந்தளவுக்கு ஒரு பாதுகாப்பு விஷயங்களெல்லாம் ரொம்ப ஒரு மேன்மை. கல்ஃப் கண்ட்ரியெல்லாம் இந்த சுருக்கம் சொன்னால் அந்த துபாய், குவைத், பஹ்ரைன், சவுதி அரேபியா எல்லாமே ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு விஷயங்களில் ரொம்ப ஒரு மேன்மை. அப்போ அந்த டைமில் வந்து எனக்கு ஒரு பழைய ஞாபகம். நான் அந்த டைமில் வந்து கிட்டத்தட்ட ஊருக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய டைம். அப்போது வார் வந்து ரொம்ப ஒரு உச்சக்கட்ட சூழ்நிலை. எங்கள் முதலாளிகிட்ட போய் ஊருக்கு போகிறதுக்காக நாங்கள் 2-3 பையன் மாதிரி சேர்ந்து கேக்கு போயிருக்கோம். இப்படி சூழ்நிலை மோசமாக இருக்குது, நாங்கள் நீங்கள் இருக்கலை, ஊருக்கு போகிறோம் அப்படின்ட்டு. அப்போ முதலாளி வந்து கூப்பிட்டு சொல்லாவில், இங்கே ரியாத்தில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது, சென்ட்ரல் ஹாஸ்பிட்டல் சுமைசியில். ரியாது இது சுமைசி சென்ட்ரல் ஹாஸ்பிட்டல் அப்படி சொல்லுவோம். எங்கள் முதலாளி சொல்ல, அந்த ஹாஸ்பிட்டல் முன்னாடி நாளைக்கு போய் நின்று பாரு, ரியாத்தில் நடக்கக்கூடிய ரோடு ஆக்சிடெண்ட்டை விட கூடுதலாட்டு இந்த மிசைல் ஆக்கிரமணத்தில் எங்கேயாவது கேஸுகள் வருதுன்னா பார்த்து சொல்லு அப்படின்ட்டு. அதாவது ரோடு ஆக்சிடெண்ட் அளவுக்கு கூட எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. அந்த ஈராக்கு குவைத் யுத்தத்தில் நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லோரும் போய் வேலையை பார்க்க போங்க அப்படின்னு சொல்லி விட்டாப்புல. அது நினச்சா ஒரு சிரிப்பு வருது. ஒரு கடந்து வந்த ஒரு பாதையில் ஒரு அனுபவம்.